இந்த பேனல் அப்கோர்ஸ் ஒரு சேஃபான பேனல், சேஃபான ரூம், ஒரு க்ளோஸ்டு ரூம் இது. இதுல பகிரப்படக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக, அதனால்தான் சகோதரிகள் இந்த போல நேதி மூத்த சகோதரி அவர்கள் 3 பேர் சந்தித்து பேசும் பொழுது கூட இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. குமார் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, நடக்கணும் அப்படின்னா அது குமாரர்களாக தான் நடக்கும். லாபம் படிப்பு லட்சுமி பேஜுக்குள்ள அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய மனதில் ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதை சகோதரிகள்லாம் வேண்டாம், நீங்க மட்டும் பேசுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அட்லாஸ்ட் எல்லாருமே ஹாப்பியா இருக்கும். அதான் நம்ம எல்லாருமே கூட வேற எந்த இன்டென்ஷன் வைஸ் யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. So anyone who can't understand in Tamil can go towards my left hand side. Translation is going on Tamil. Apart from Mukul Bhai, everyone will be speaking in Tamil. அதுதான் அவர் முகுல் பாய் தமிழ்ல ஹிந்தியில சொல்றத டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கிடைச்சோம் தமிழ். ஓகே ஃபைன், தேங்க்யூ, வெல்கம். இப்போ கான்டெக்ட் செட் பண்ணியாச்சு, நம்ம எல்லாருக்கும் கிளாரிட்டி இருக்கு. ஐ ரெக்வெஸ்ட், நான் நம்முடைய மூத்த சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன், நம்ம கேள்விகளுக்கும் போவதற்கு முன்னாடி அவர்களுக்கு நம்மிடம் இருந்து இந்த செஷன்ல அவர்கள் என்ன விருப்பப்படுகிறார். तो आपको इस 1.5 आवर्स में आपको क्या करना है, आपके मन में क्या है, आप बोल सकते हैं. तो फिर हम क्वेश्चंस एंड रिक्वेस्ट क्वेश्चन को हम टू द कॉन्टेक्स्ट आंसर பண்ணலாம். हम पैनल से एक अपेक्षा रखते हैं, हम टू द कॉन्टेक्स्ट उत्तर देंगे तो बहुत उत्तर निकलेंगे. बाय हाथ. ओम शांति. हमें लगता है कि हम लोग सभी स्वउन्नति के लिए बाबा के घर में आए हैं. तो स्वउन्नति से रिलेटेड कुछ बातें, डेवलपमेंट से रिलेटेड, प्लस हम लोग ईश्वरीय परिवार में कुछ बातें देखते हुए कई बार थोड़ा कंफ्यूज होते हैं. तो उन बातों की स्पष्टता आपके मन में अगर कोई दुविधा है तो वो स्पष्ट हो जाए, ताकि हम पुरुषार्थ अच्छी तरह से कर सकें, सेवा अच्छी तरह से कर सकें. ये समय इसके लिए हम यूज करेंगे स्वउन्नति का बातें, और कुछ अगर ऐसे मुंझाइश है उसको दूर करने के लिए तो ये अच्छा रहेगा. So சுய முன்னேற்றத்திற்காக நாம என்ன கதைகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிவாரத்தில் எதையாவது பார்த்து நாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அது நின்று போயிருப்போம். அதையும் சரி செய்து கொள்வதற்கு நம்முடைய மனதில் என்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளை நாம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மதன்படி நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருமே ஒரு இனம் குமார் சரிதானே. உலகத்துல உள்ள அகக்குமார் மாதாஸ் அவங்களுக்கெல்லாம் பாபாடிக்க சொல்ல அவங்க எல்லாம் ஏறிட்டாங்க, இறங்கணும். ஆனா நம்ம இறங்கின மீனிட்டே இருக்கோம், ஏற சரிதானே. ஏறினா என்ன அர்த்தம், உலகிய அந்த விஷயங்கள்ல நம்ம யாருமே மேல ஏறினாதானே இறந்துக்கு கஷ்டப்படும். நம்ம எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கிறோம் சேஃப்டி. ஏன்னா ஏதாவது பக்கம் நின்றுட்டு இருந்தா தானே நமக்கு அதுக்கு பின்னாடி நம்முடைய எனர்ஜி எல்லாம் போயிட்டு இருக்கும். நம்மளா வாலிட்டரா மந்திரத்தை வச்சுக்கிறோம், சென்டருடைய மந்திரம், அம்மா அப்பாவுடைய மந்திரம், அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும், அதை விடக்கூடாது. ஆனா நாமளா புதுசாக ஒரு மந்திரத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதான் குமாரனுடையது. அப்போ குமாரர்களா இருக்கக்கூடிய நம்ம இப்ப நமக்குள்ள மனசை விட்டு எதனாலும் ஓப்பனா பேசலாம். இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இது நம்ம சுத்தமா கேட்கறோம்ல நினைக்காதீங்க. குமார்கள் எல்லாருக்கும் ஒன்று போலதான் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் நீங்க நினைக்க கூடாது. எனக்குத்தான் ஒரு வெளியில சொன்னா நான் இப்படி இருக்கேன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னா நீங்க வெட்கப்பட வேண்டாம். anything everything can be discussed. சரிதானா? ஓகே, நீங்க எல்லாரும் தயாராக எந்த கேள்வினாலும் கேட்கலாம். அத்தனை கேள்விக்கும் இவ்வளவு முடியுமோ நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர் செல்வராஜ். ஓம் சாந்தி. நாம எந்த ஒரு விஷயத்தில் கிளாரிட்டியோ அதுவரை அதை நாம பின்பற்ற மாட்டோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஞானத்தை பத்தி எல்லாருக்குமே கிளாரிட்டி டெய்லி கேட்கிறோம், டெய்லி இந்த மாதிரி பட்டி கேட்கிறோம், அதெல்லாம் இருக்கு. பட் இப்ப நமக்கு குமார்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம பின்னாடி வந்தோம், ஞானம் கேட்டேன், எல்லாம் ஓகே. ஏன்னா ஆஸ்பர் ராமா
இனிமேல் பட்டு இந்த பந்தை எடுத்து போய் கோல்ல சேர்க்க வேண்டிய அடுத்த குரூப் நாம தான். We have to play the game. பாபா சொல்ற கடைசி நேர காட்சிகளுக்கு நாம தான் தயாராக வேண்டும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குரூப்பான வாய்ப்புகள் தான் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு நாம் ஞானத்தை மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகளை சுயமாக தீர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மை நாம கிளாரிஃபை பண்ணிக்கணும், ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்ப நாமளே சொந்த கால நிற்கும் பொழுது ஃபியூச்சர்ல நாம யஜ்யத்திற்கு ஒரு நல்ல பலனாக இருக்க ஆரம்பிப்போம். அதனால சகோதரர் சொன்ன மாதிரி ஏணியில ஏறாம மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ஏதாவது ஒரு ஏணியில ஏறிதான் தீரணும். ஒண்ணு அந்த ஏணியில ஏறினவங்க இறங்கி இந்த ஏணியில ஏறணும். நாம இந்த ஏணியில ஏறாம இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணணும், சில நேரத்துல ஏறாம இருக்கிறதுனால சரி இந்த ஏணியில ஏறாது அந்த ஏணியில ஏறிடும் 10 பேர் இருந்தவங்க ஏறிடும். ஸோ அதனால நம்மை நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எந்த காலத்துல அந்த ஏணியில ஏறக்கூடாது, அந்த நேரத்தை இந்த ஏணியில ஏறுவதற்கு முழுமையாக உபயோகப்படுத்த வேண்டும். ஸோ அதுக்கான கிளாரிட்டிஸ் எல்லாமே நீங்க இந்த நேரத்துல யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Thank you, brother. Okay. First question, मुकुल भाई. भाई साहब आपके लिए पहला प्रश्न. हम ऑफिस करके आते हैं, जो शेड्यूल थोड़ा बहुत टाइट होता है. सुबह उठना, सेंटर पर जाना, खाना पकाना, रोटी पे जाना, और ऑफिस पे जाना, फिर शाम आना, बीच बीच में सेवा भी आती है. सेवा बड़ी देर बहुत. तो उसमें बाबा द अदर वे, बाबा जो ट्रैफिक कंट्रोल की बात कह रही है, शरीर बंद की बात कह रही है, आधा घंटा योग करो, 8 घंटा योग करो, वो नहीं हो. तो हम क्या करें तो इसके लिए तो பிரதர் கேட்டகேபி நம்மளுடைய மொத்த ஸ்கெடியூலும் ரொம்ப டைட்டா இருக்கு. காலைல பிரதர் எழுந்திரிக்கணும், ஆஃபீஸ் போகணும், அப்புறமா சென்டருக்கு போகணும், சொல்லி கேட்கணும், சமைக்கணும், திருப்பி சேவா இருக்கு, நடுநடுவு சேவாவுடைய விஸ்தாரமும் அதிகமாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நடுவில் பாபா வேற நம்ம 8 முறை பரிஷ்டா அபியாசம் பண்ணுங்க, ட்ரில் பண்ணுங்க எல்லாம் சொல்லும்போது எப்படி இதை பேலன்ஸ் பண்ண சமாளிக்கலாம்? ओम शांति। भगवान चूंकि मुरली कॉमन चलाते हैं तो भगवान टॉप मोस्ट लेवल का शिक्षा देते हैं, लेकिन ये जरूरी नहीं है हम उसको आजमा सकें। हमें देखना है मैं अगर 0 में हूं तो 0 से 100 करने का प्रयास करना हमें डिसर्टेन बना देगा, क्योंकि वो हो नहीं पाएगा. இறைவன் சொல்லக்கூடிய முரளி 100% வாங்கக்கூடியவர்களுக்காக கூறப்படக்கூடியது. ஸோ அதனால் அதை அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் செய்ய ஆரம்பிப்பது என்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக மாறி போயிடும். நான் மனம் உடைந்து போயிடும். जैसे आज ही कोई बात कर रहे थे कि बाबा ने मुरली में कहा है 10 करो बस, रात को 10 बजे सो जाओ. और उस भाई का दिल खा रहा है कि लिटरली 10:05 हो जाने से भी उनको बुरा लगता है. तो बाबा मुरली यूजुअली 10 மணிக்கு படுத்துறங்க, 10 करो बस சொல்லுவாங்க. ஒரு சகோதரருக்கு அந்த 10:05 ஆனா கூட கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும். ஆஹா பாபா சொன்னாங்க நம்ம செய்யலையே. तो इसके लिए दिल ना खाएं, उसका उपाय है आप थोड़े करके डेवलप. மனம் அரிக்காமல் இருப்பதற்கு குட்டி குட்டியா பில்ட் பண்ணணும். एकदम जंप करके बाप समान बनना वैसे पॉसिबल नहीं है. ஒரேடியே குதிச்சு बाप समान ஆக முடியாது. तो पुरुषार्थ जो हो सकता है, जैसे ट्रैफिक कंट्रोल है, आपका जो वर्क चेंज होता है. सोचिए एक टास्क कर रहे हैं, वो टास्क से दूसरा टास्क में जब जा रहे हैं तब ट्रैफिक कंट्रोल कीजिए आप. भले वो टाइम 12 बजे, 10:30 बजे, 12 बजे, 5:30 बजे सूटेबल नहीं होता है. जब चेंज ओवर ऑफ टास्क कर रहे हैं तब ट्रैफिक कंट्रोल कीजिए. तो எப்போ நீங்க டிராஃபிக் கண்ட்ரோல் உங்களுக்கு பண்ண முடியாம போகுதோ அப்போ நீங்க ஒரு காரியத்தை மாற்றும் பொழுது டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு செயலை செய்து முடிக்கிறீங்க, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுங்க, திருப்பி அந்த செயலை. एक प्रैक्टिकल टिप आपको बताते हैं जो हमने हमारे बॉस से सीखा. वो बीके नहीं था. बॉस को ऑलवेज देखते थे हम दूर का वॉशरूम में जाता है, तो वॉशरूम से बहुत नजदीक था और एक काफी दूर था. तो बॉस ऑलवेज दूर वाला वॉशरूम में जाता है. तो मैं सोचता था कुछ सफाई का इशू है क्या, उधर जाते हैं हर बार. பாஸ் கிட்ட தான் அவங்க கத்துட்டு தான் அவங்க வீக்கலாங்க. அவங்க வாஷ்ரூம் பாத்ரூம் போகணும் அப்படின்னா பாத்ரூம் பக்கமே இருக்கும், இன்னொரு பாத்ரூம் கொஞ்சம் தூரமா நடந்து போகணும். ஆனா அவங்க பாஸ் அந்த தூரமா இருக்கிற பாத்ரூம் தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க நினைப்பாங்க சுத்தமா இல்லை அதனால போறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. बट दोनों साफ है.
तो बॉस इसीलिए चाहते थे कि उनको कुछ कैलोरीज बर्न करना है इसके लिए कि, और फ्रीक्वेंटली वो जाते थे, ऐसे ही चल के थोड़ा वॉकिंग करते थे ऐसा, इसके लिए वो दूर वाला वॉशरूम सिलेक्ट किया। तो आप भी ऑफिस में अपने स्थान पे ऐसे दूर कुछ होगा, ये एक राउंड घूम के जाइए और जाते टाइम शिव बाबा को याद कीजिए, आते टाइम शिव बाबा को याद कीजिए। ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ரீசன் என்னன்னா அவங்களுடைய உடல் இடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால அதற்காக அவங்க தூரமா இருக்க பாத்ரூம் போறாங்க. இப்போ நாம கூட இதை மாதிரி இது ஒரு டிப், இதை மாதிரி நாம கூட எதையாவது பண்ணும் பொழுது பாபாவை இப்போ நம்மளும் அதே மாதிரி பாத்ரூம் போகணும்னா பாபா நினைச்சிட்டு போகலாம், வரும்போது நாம நினைச்சிட்டு வரலாம். தூரம் ऐसी युक्ति आपको निकालना है, युक्ति நீங்கள் எடுக்க வேண்டும். ओके, उसमें और कुछ स्पष्टीकरण की जरूरत है. शेड्यूल टाइट हो रहा है, क्या करें? நம்முடைய தினச்சரியம் टाइट आगुம்போது என்ன பண்ணும்? टाइट कुछ है ही नहीं, टाइट ये शब्द ही गलत है. ओके, आप சொன்னாங்க टाइटे இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த வார்த்தை उदाहरण देख के बताओ टाइट किसको कहते हैं. ये भी करना है, ये भी करना है, ये भी करना है, ये भी करना है, कोई भी छोड़ नहीं सकते आप. मत छोड़ो, फिर करना है, प्रेशर बढ़ जाता है, प्रेशर बढ़े आप भी इम्प्रूव करोगे. हाँ जब प्रेशर बढ़ेगा तो आप भी इम्प्रूव करोगे ना, टाइम मैनेजमेंट ठीक से करोगे, ओके, आप ध्यान ठीक से रखोगे, आप जो वेस्ट चीजें होती थी वो नहीं होगा, क्योंकि 24 घंटा में 24 घंटा का ही काम हो सकता है, 48 घंटा का काम तो नहीं हो सकता है. लेकिन हम लोग 24 घंटा में 5 घंटा का काम कर रहे हैं सिर्फ. तो जब 24 घंटा में 24 घंटा का काम हो जाता है तो हमें लगता है प्रेशर बढ़ गया. हमारा काम नरेंद्र मोदी से तो ज्यादा नहीं है. तो अगर नरेंद्र मोदी को विचार सागर मंथन करने का टाइम मिलता है, मॉर्निंग में उठ के आधा पौना घंटा योगासन के लिए टाइम मिलता है, तो हमें क्यों नहीं मिलेगा अपने என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல, பிரஷரா இருக்கட்டும், நிறைய வேலை செய்யணும், நிறைய பண்ணணும், அப்பதான் உங்களால வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், உங்களால சமயத்தை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரத்துல 24 மணி நேரம் செய்யற வேலை தான் கிடைக்கும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா 5 மணி நேரம் தான் செய்யறோம், 5 மணி நேரம் செஞ்சுட்டு அதிகமா இருக்குன்னு சொல்றோம். நம்முடைய திறனை அதிகப்படுத்திக் கொள்ளுதல். உதாரணம் சொன்னாங்க, இப்போ நம்ம யாருக்குமே மோடியோட அதிகமாக வேலை கிடையாது. அவங்களுக்கு நாட்டை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவங்களுக்கு சிந்திப்பதற்கும் நேரம் இருக்கு, யோகாசனம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனை? யாருக்கா ஏதாவது क्वेश्चन இருக்கா இதுல? मैं एक और पॉइंट ऐड करना चाहूंगा कि आप एक्चुअली जब जूनियर रहते हैं, कम उम्र वाले लोग लो लेवल पे ज्वाइन करते हैं, वहां पे प्रेशर ज्यादा रहता है. जैसे जैसे आप ऊपर होते जाएंगे कुछ टास्क आपके हाथ में है, आप उसको कैसे करेंगे, उसको जब मिडिल मैनेजमेंट में आ जाते हैं तो ग्रेजुअली यहाँ तो जो बैठे हैं बीच एज वाले भी हैं, तो जैसे आप ग्रो कर रहे हैं आपको तो प्रेशर से खेलना आ जाना चाहिए. नया तो नहीं है ये, ऐसा नहीं है कि आप सडनली कोई जॉब लगा है. तो இது ஒரு ஆர்கனைசேஷனல் திங் பிரதர் சொல்றாங்க. அதாவது நீங்க ஜூனியரா இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும், ஆனா நீங்க மேல போக 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 உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கும், அது எப்படி செய்யணும் எப்ப செய்யணும் அப்படிங்கிறது. அதற்கு நீங்கள் நீங்க இருக்கவங்க எல்லாருமே மிட் ஏஜ்ல தான் இருக்கோம் அப்படின்னும் பொழுது நீங்க பிரஷரை ஹேண்டில் பண்ண கத்துருப்பீங்க, கத்துக்கணும், பெரிய விஷயம் இல்லை. யாருக்காவது கேட்கணுமா? அடுத்த கேள்வி போகலாம். add one more point, brother அழகா clarify பண்ணிட்டாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். பட் நம்ம சைட்ல என்ன பண்ணனா 24 hours எல்லாம் 24 hours தான். நம்ம ஸ்ரீராம் பிரதர் சொன்ன மாதிரி ஓவர்லோடா இருக்குன்னா you choose the priority. இன்னைக்கு பண்ண வேண்டிய 24 hours priority பண்ணினா மீதி நாளைக்கு வருது. So priority will have to fix it. எது வேணுமோ அதை மட்டும் priority fix பண்ணணும். The second what personally I feel is உங்களுடைய ஒர்க்லோடு கம்பெனி சைட்ல இன்க்ரீஸ் ஆகும். அது ஒர்க்லோடா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்க அடுத்த லெவல் பிசினஸ் பண்ணலாம் நினைக்கலாம். பட் அங்க யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் தி பிரியாரிட்டி. நாம இங்க வந்து வெளி உலகத்துல இருக்கிறவங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், அதுக்கு வர ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கு. ஆஸ் ஏ குமாருக்கு என்ன சர்வைவலுக்காக தான் வேலைக்கு போகணும். அந்த பிரியாரிட்டி செட் பண்ணணும். நாம யார் கையை ஏந்தக்கூடாது, எந்த பணத்தையும் இது பண்ணக்கூடாது, நம்ம சர்வைவலுக்காக பண்றோம். அப்ப நீங்களா ஒரு மென்டலி ஒரு லிமிட் செட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன நடக்குன்னா நீங்க சின்சியரா வேலை செய்வீங்க, ஆனஸ்டா வேலை செய்வீங்க. இதை வெளி உலகத்துல இருக்க கம்பெனிஸ் என்ன பண்ணா உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் அடுத்த சேலரி எல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க நிறைய சேலரி கொடுக்கறோம்னா ஒண்ணு நிறைய வாங்கதான் ஆரம்பிப்போம், அதெல்லாம் பண்ண முடியாது. அங்க நீங்க மைண்ட்லி செட் பண்ணிக்கணும். நானும் ஒரு லெவல்ல ஓவரா வெளி உலகத்துல காம்படிட்டிவ் பண்ண மாதிரி நான் அப்படியே எம்டிஆ தான் தீருவேன் அந்த மாதிரிலாம் லட்சியம் வச்சுக்காம எனக்கு பாபா வீட்டுக்கு நேரம் கொடுக்கணும், எனக்கு நேரம் கொடுக்கணும், பிளஸ் வேலைக்கு நேரம் கொடுக்கணும்.
அந்த மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரியாரிட்டியில போக ஆரம்பிச்சீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்லோடையும் கொஞ்சம் குறைக்க முடியும். ஸோ தட் யூ கேன் ஸ்பேர் சம் டைம் ஃபார் செல்ஃப் அண்ட் பாபா வீட்டுக்கு. ஸோ அந்த ப்ரியாரிட்டியை நீங்க கரெக்டா செட் பண்ணா பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். Now I have a question. Mukul bhai, I think like you understood what I said. Reduce your career progress goal and be happy. எனக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஜெனரலி நம்ம எல்லாருமே உலகத்தினுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க நல்லா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்பதான் வந்து உங்களே 4 பேர் மதிப்பாங்க. நம்ம எல்லாரும் பாபா வீட்டுல இருந்து வெளி உலகத்துல இருந்து இங்க வரும்பொழுது சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்கப்படுகிறது. நீங்க நல்லா சம்பாதிக்க, பாபா வீட்டுக்கு நிறைய கொடுக்க. ஸோ நம்ம பார்க்கவும் செய்கிறோம். நீங்கள் நிறைய சம்பாதித்து பாபா வீட்டுக்கு கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் மரியாதை கிடைக்கிறது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ இது எல்லாமே முகுல் பாய், மதன் பாய் எல்லாமே எடுக்கலாம். ஸோ when brother is saying like career goals को कम करो, बाबा की घर में भी देखते हैं जो बहुत बाबा को धन सेवा देते हैं, उनको अलग से मान मिलता है, उनकी देखभाल अलग से हो रहा है. तो अब अंदर से लगता है हम भी ज्यादा कमाना है, हम भी ऐसे करना है. அப்கோர்ஸ் பேலன்ஸ் தான் இதெல்லாம் நீங்களா டிசைட் பண்ணணும். பட் வெறும் பணத்துக்காரனா கிடையாது. கொடுக்க முடிஞ்ச விட எல்லா இடத்துலயும் நான் கொடுக்கதான் செய்யணும். ஆனா நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது நான் அவர்களை கம்பேர் பண்ணிட்டு நான் அதற்காக எஃபர்ட் போட்டே இருந்தேன்னா என்னுடைய வருமானம். तीसरी बात है कि हमें कंट्रीब्यूट करना है. कंट्रीब्यूट का तमिल करें, நான் கொடுக்க வேண்டும், நான் பங்களிக்க வேண்டும். लेकिन किस तरीके से कंट्रीब्यूट करना है वो देखना है. அதை எப்படி செய்ய வேண்டும்ன்றத பார்க்கணும். जैसे आनंद भाई अगर ड्राइवर की सेवा देते हैं, हो सकता है कोई महारथी आए, उनको बहुत सुख से वो ले आना जाना करे, वो बहुत अच्छा सेवा हो. ஆனந்த் பிரதர் வந்து இப்போ கார் ஓட்டிட்டு வராங்க அப்படின்னா ஒரு மகாரதி வராங்க, அவங்களை சுகமா கூட்டிட்டு போறாங்க வராங்க, அது நல்ல சேவை. कोई धन से कर सकता है, वो धन से करेगा. யார் செல்வத்துல செய்யறாங்க செல்வத்துல செய்வாங்க. कोई बहुत अच्छे वीआईपी कांटेक्ट्स है, कांटेक्ट्स लाके करेगा. சில நல்ல விஐபி से பாபாவுடைய कांटेक्ट கொண்டு வருவாங்க, அதுவும் சேவை. लेकिन हम किसी को देख के अगर वो डेवलप करना चाहें तो जरूरी नहीं है मैं वहां तक पहुंच पाऊं. யாரையாவது பார்த்து அவர்கள் கிடைப்பதையோ அவர்கள் செய்வதையோ பார்த்து நான் என்னை அங்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவசியம் இல்லை நான் அங்கு செல்வேன் என்று. तो इसीलिए कोई फिक्स रूल नहीं है, वो हर आत्मा के लिए अलग अलग है कि आपको अभी भी लौकिक में डेवलप होना चाहिए या बिल्कुल ही जस्ट मेंटेन करके निकल आना चाहिए. वो हर एक आत्मा के लिए अलग अलग है. சோ நீங்க உங்க லௌகிக்ல நல்லா டெவலப் ஆகணுமா இல்லை மேனேஜ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரணுமா, இது ஒவ்வொரு ஆத்மாவுடைய தனிப்பட்ட விஷயம். क्योंकि लौकिक डेवलपमेंट के लिए भी आपको गुणों की आवश्यकता है, कॉम्पिटेंसीज को डेवलप करने की आवश्यकता है. லௌகிக்ல நீங்க முன்னேறணும்னா உங்களுக்கு குணங்கள் வேண்டும், உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்து கொண்டுதான் ஆகணும். उसके बिना आप नेक्स्ट लेवल में जा नहीं सकते. அதெல்லாம் நீங்க முன்னாடி நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. तो इसीलिए एक दूसरे से जुड़ा हुआ है. இது ஒன்றோடு ஒன்றிணைந்திருக்கு. இது ரிகார்டிங் யாருக்காவது கேள்வி இருக்கா? எனி क्वेश्चंस? ஓகே, थैंक यू ब्रदर, थैंक यू लॉट. ஐ திங்க் ஓகே கேட்கலாம், அது வந்துட்டு இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடா நம்மளுடைய கரியர் ரிலேட்டடா ஏதாவது கேள்வினா கேட்கலாம். ஓகே, अभी हम மதன் பாய்ட்ட போலாம். மதன் பாய், இதே சம்பந்தமான ஒரு கேள்வி, ஆனால் எங்கேயோடு ஒற்றி வருகிறது. இப்போ நான் வாங்கக்கூடிய செல்வத்தில் எல்லாருடைய மொபைலும் ஆஃப் பண்ணிக்கலாம், எங்கேயுமே கிடையாது. अपने तो कर्मों के प्रकार भी सतयुग में तुमको आना है। शिव पिता को अब याद
संगम का स्वर्णिम युग है, शिव पिता फिर से आया है। कलयुग का अंत अब आया है, विकराल विनाश खड़ा आगे। शिव पिता को अब याद करो। पांडव शिव शक्ति सेना जड़ फेरी अब फिर बजती है। शिव बाबा के ज्ञान से माया को भगाना है। शिव कृपा को अब याद करो, सतयुग में तुमको आना है। शिव पिता को अब याद करो, मुक्ति धाम तुम्हें जाना है। अपने चरणों के दरबार में सतयुग में अब तुम्हें आना है। सतयुग में अब तुम्हें आना है। மதன் பாய் உங்களுக்கான கேள்வி. இப்போ நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை வீட்டுக்கும் கொடுக்கணும், சென்டருக்கும் கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இது எங்கேத்துக்குள்ளேயே இதை நான் எப்படி பகிர்ந்தளிப்பது? அப்கோர்ஸ் போன முறை இதை பத்தி பேசணும், தாதி கொடுத்த டைரக்ஷன் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் இதை பத்தி நீங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வேற ஒரு சென்டர்ல இருந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, மதுபன்ல வேணும்னு கேட்கறாங்க. நிறைய தேவைகள் வரும்பொழுது மணி மேனேஜ்மெண்ட் இந்த ஆர்கனைசேஷன் எப்படி செய்யுது? மணி தாண்டி நம்ம குமார்ஸ்பட்டிக்கு போகும்போது அடிக்கடி இந்த கணக்கு கொடுப்பாங்க. அது என்னன்னாக்கா 5 பங்கு 4 பங்கு அப்படின்னு வைப்பாங்க. இப்போ நீங்க தான் உங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு லோக்கிக் ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, கமிட்மெண்ட் இருக்குது, அப்புறம் உங்க சென்டர் இருக்குது, சென்டருக்கு நீங்க கமிட்மெண்ட் இருக்குது, அப்புறமா சென்டர்ல ஏதாவது முக்கியமான சேவை நடக்கும், அது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நீங்க மாசம் மாசம் சென்டருக்கு சேவை இருக்குது. இதை தவிர திடீர்னு ஏதாவது சேவை வரும், அதுவும் இருக்குது. இதுலயே உங்களுக்கு எத்தனை கணக்காயிடுச்சு? 1 2 3 ஆயிடுச்சு. அப்புறமா உங்களுடைய பர்சனலுக்கு திடீர்னு ஏதாவது வியாதி வருது, மருந்து மாத்திரை தேவைப்படுது, ஆபரேஷன் ஆகுது, ஏதோ அதுக்கு ஒரு பங்கு வச்சுதான். இதுக்கு மேலாக மதுபன் என்பது தலையாய கடமை. நம்ம மதுபனுக்கு அனுப்பணும். இப்ப எத்தனை ஆச்சு கணக்கு? 5 ஆச்சு. இந்த 5 கம்பல்சரியா நீங்க பிரிச்சா, அது நீங்க எப்படி பிரிக்கிறீங்கிறது உங்க கையில தான். அது ஈவனாவும் பிரிக்கலாம், எந்த இடத்துல அதிகம் கொடுக்கணும், எந்த இடத்துல குறைவா கொடுக்கணும், நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். சில பேருக்கு லோக்கிக் ஃபேமிலியில யாருமே இருக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு லாபம் தான் இல்லையா? அப்படியே நீங்க ஒன்னொன்னையும் நீங்க பார்த்துக்கிட்டு, அப்போ லோக்கிக்கத்திலே கொடுக்க வேண்டாம் அப்படின்னா 4 பங்கு ஆயிடும். பார்த்தீங்களா? அப்ப நிறைய தொகை வரும். எவ்வளவு வாங்குறீங்களோ அதை இவ்வளவு சாப்பிடுவீங்க. இதை தவிர பேங்க்லயும் போட்டு வைக்க சொல்றாங்க. தாக்கி இதெல்லாம் மிஞ்சி பேங்க்லயும் நீங்க கொஞ்சம் போட்டு வைக்கணும், ஏதாவது ஒரு சமயத்துக்கு உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. கணக்கு பார்த்தா அப்ப 6 பங்கு வருது. 6 பங்கு வச்சுட்டு நீங்க பண்ணும் பொழுது
உங்களுக்கு அதை கணக்கு வாங்கி கிடைக்கும். நம்மளும் அவ்வளோ வரல. சம்பளம் பார்க்கணும். அதுதான் சில பேருக்கு மிஞ்சிய சம்பளம் வரும், அதாவது தனக்கு செலவுக்கு போக எல்லாத்துக்கும் போக மிஞ்சி அவங்க எல்லாம் எப்படினாலும் அவங்களுடைய பங்கு போட்டுக்கணும். கரெக்டா 10,000 ரூபாய் வாங்குறீங்க, என்ன பண்ண முடியும்? எல்லாமே உங்களுடைய நிலையை பொறுத்து நீங்க அதை பிரித்து கொள்ளலாம். ஆனா கண்டிப்பா முதல்ல தாண்டி அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, லௌகீக அப்பா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது குமாரனுடைய கடமை. எங்க அண்ணன் இருக்காரு, ஃபேமிலி வெயிட் அவங்க குறைச்சுக்கூடாது, எங்க குறைச்சுக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. நீங்க குமாரா இருக்கிறவங்க கண்டிப்பா அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும், அண்ணன் கவனிச்சுட்டு இருக்கிறாரு, ஃபேமிலி கவனிச்சுட்டு இருக்கிறாருன்னா கூட ஓகே. ஆனா அவங்க எப்படி கவனிக்கிறாங்க? அண்ணன் மனைவி ஒழுங்கா சாப்பாடு போடுறாங்களா? அது எல்லாத்தையும் நீங்க கவனிக்கணும். அவங்களுக்கு தேவைப்பட்ட சமயத்துல உதவணும். அதுக்காக கண்டிப்பா அந்த அப்பா அம்மாவுக்கு நீங்க உதவி தான் ஆகணும். ரெண்டாவது, உங்களுடைய லைஃப் நீங்க பார்த்துக்கணும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் நீங்க போகக்கூடிய சென்டர் கண்டிப்பா அதுக்கு நீங்க மாசம் எப்படி நீங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கீங்களோ, மாசம் 1ஆம் தேதி ஆனா அந்த சிஸ்டர் இந்த பிரதர் இந்த மாசம் இவ்வளவு போடுவாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும். அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும். இந்த மாசம் இந்த பிரதர் டெத்து இவ்வளவு அமௌண்ட் வரும், அவங்களுடைய பட்ஜெட்ல உங்க பேர் போட்டு வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும். இங்கதான் கேள்வி வருது. நீங்க இது நாள் வரைக்கும் சொன்ன விஷயங்கள் தெரிந்தது, நல்லது, நன்றி. ஆனால் இப்பொழுது எங்களுடைய வருமானத்திற்கு அதிகமான தேவைகள் சென்டரில் நடக்கும் பொழுது எப்படி செய்வது? என்னுடைய சென்டருக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது வேறொரு சென்டர்ல இருந்து தேவைகள் வரும் பொழுது கொடுக்கலாம். முதல் 2 கேள்வி. கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. கொடுக்கலாம். அது உங்களுடைய மிச்சத்தை பொறுத்து, வருமானத்தை பொறுத்து இருந்தால் கொடுக்கலாம். அதுவும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஓப்பனாவே சொல்றேனே, உங்க சென்டர் சிஸ்டர்ட்ட கேட்டீங்கன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க. சில சிஸ்டர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்கள சொல்லிட்டு கொடுக்கலாமா, சொல்லாம கொடுக்கலாமா, அதுவும் பாபாவுடைய சென்டர் தான். இன்னும் கூட சில சென்டர்ல உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், என்னோட குமார்களுக்குள்ளேயே சொல்றேன், சில சிஸ்டர் மதுவனு கூட அனுப்ப வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் யாரு என்னன்னு சொல்ல மாட்டேன், அப்படி கூட சில சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சென்டரும் மதுவனும் எனக்கு முக்கியம் தான். சென்டருக்கும் செய்யணும். அந்த சிஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அந்த சென்டருக்கு நான் போறேன், கிளாஸ் போறேன், அது மூலமா தான் மதுவனுக்கு போறேன், அங்கதான் சேவை செய்யறாங்க தான் முரளி கேட்கறேன்னா கண்டிப்பா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததே ஆகும். மதுவனுக்கும் கொடுத்ததே ஆகும், அப்பா அம்மாவுக்கு கொடுத்ததே ஆகும். உங்களுடைய ஃபியூச்சருக்கு கொஞ்சம் போட்டு வைக்கிறீங்கல்ல, நான் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன், எனக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த பண்டை இது மாதிரி வேற சென்டர்கள் கேட்கறாங்க இல்ல, அதுக்கு நீங்க உதவலாம். என்ன நினைக்கிறீங்க? இந்த கால்குலேஷன் ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்மளுடைய ஃபியூச்சருக்காக நாம போட்டு வைத்த காசை நான் சென்டருக்கு கொடுத்து விட்டால் கணக்கு போகதான் காணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வச்சிருக்கீங்கன்னா அப்படியே கொடுத்துருவீங்களா? எவ்வளவு விரலுக்கேற்ற நீக்கம், என்னால எவ்வளவு முடியுமோ அதை செய்யணும். அதுக்காக நீங்க உங்களுடைய சொந்தத்தை என்ன சொல்ற, உங்களுடைய சுகத்தை நீங்க வருத்திக்கிட்டு கொடுக்கணுங்கிற விஷயம். தாதி கூட சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாயிண்ட் கேட்டுருந்தா, உங்களுக்காக ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு இருக்கும் வீட்டுல, பங்கு வைப்பாங்க. குமார் இவருக்கு என்ன பண்ணாட்டியா பிள்ளையா விழுந்துது அப்படிங்கிற நினைப்பாங்க. ஆனா விட்டு கொடுக்க கூடாது, வாங்கிடணும். ஆனா ரொம்ப ஓவரா இருக்காங்க, மரணத்துல இருக்கிறவங்க அடிச்சு கூட போடுவாங்க, நம்மள இவர் கொலை கூட பண்ணிடுவாங்க அப்படின்னு இருந்ததுன்னா ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு இல்லைன்னு நினைச்சிருக்கணும்னு கூட தாட்சி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்திதி தான் முக்கியம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கைய இழந்துடக்கூடாது, இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையை இழந்துடும். அதனால எல்லோருக்குமே புத்தி இருக்குது. தினசரி முறையை கேட்கிறோம், பாப்பா சொல்றாரு, அந்த புத்தியை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்குள்ள இந்த பங்குகளை வச்சு நீங்க பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் கண்டிப்பாக புத்தி இருக்கு. பட் மறுபடியும் பணம் கேட்டுக்கொண்டே இருந்தால் என்ன செய்யும்? யாரு கேட்கறாங்க? உங்க சொந்த சென்டர் சிஸ்டம் கேட்கறாங்களா? சொந்த சென்டர் சிஸ்டம் கேட்கறாங்க பணம் அப்படின்ட்டு எங்கேயத்துல கேட்கறாங்க. இல்ல இப்ப சொந்த சென்டர் இல்ல, இப்ப ஜோனா கூட இருக்கலாம், மதுபனா கூட இருக்கலாம். இப்போ பணம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது எனக்கு கில்ட்டா இருக்கு. அப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்?
நீங்க கில்ட்டுக்கு என்ன கில்ட்டு இருந்தா தானே கொடுக்க முடியும், இருந்தா தானே கொடுக்க முடியும். है तो देंगे ना, कितना भी आप मांगो जो है वही दे सकते हैं. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு அபரிவிதமா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுனாக்க சிஸ்டர் பார்க்கலாம், என்னுடைய வருமானம் இவ்வளவுதான், என்னுடைய செலவு இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் தர முடியும். அப்படி நீங்க கேட்கறதுனால சிஸ்டர் நீங்களும் யோகா பண்ணுங்க, நானும் யோகா பண்றேன், எனக்கு வீட்டுல இருந்து வர வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வித்தா கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது அப்படி கிடைக்கும். மற்றபடி வாழ்த்துக்கள் கொடுக்கறதுக்கான செய்யுங்க. திருச்சி தானா और कुछ इवनिंग चलना भाई ठीक है அது தப்பு கிடையாது. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிஸ்டம் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க மதுமனுக்குன்னு சொல்லி அந்த சிஸ்டத்தை கொடுக்குறீங்க, அவங்க எப்படி யூஸ் பண்றாங்களோ அது உங்களுக்கு கணக்குல கிடையாது. நீங்க மதுமனுக்கு கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டீங்க, கிவன் பகவான் பேர்ல உண்டியில போட்டீங்க, அது பகவானுக்கு போய் சேர்ந்தா பகவதிக்கு போய் சேர்ந்தா ஓகே தானே? இல்ல ரொம்ப அப்படியே இல்லைன்னா நீங்க சைலண்டா மதுபனுக்கு போகும்போது ரெண்டு விஷயம் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கும் சிஸ்டர்ஸ்க்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்னைக்கு இந்த பேனல் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுடைய உதவி கிடைக்க வேண்டும். ஐ ஜஸ்ட் ஆட் ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் கேட்கறதுனால சொல்றேன். இப்போ நீங்க முதல்லயே சொல்லிட்டாரு, சென்டருக்கு உங்க சிஸ்டருக்கு நம்பிக்கை வரணும், இவர் மாசமானா இவ்வளவு போடுவார், இதை ஜஸ்ட் ஐ கம்பேர். ஸோ அது போட்டுட்டீங்க. அந்த மாதிரி யஜ்யத்துக்கு இப்போ ஒரு சேவை இருக்குது. நாம மவுண்ட் அவுக்கு இப்போ உதாரணம் மவுண்ட் அவுக்கு வரீங்க, ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், ஒருத்தர் தங்குறாரு, யஜ்ய அமௌண்ட் கேட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த சேவைக்குன்னு ஒரு அமௌண்ட் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சேவைக்கு என்கிட்ட இருந்து சிஸ்டர் எதிர்பார்க்கிறார்கள்னா அந்த மைண்ட் செட்டிங் இருந்துச்சு. நீங்க அந்த 10,000 ரூபாவை சிஸ்டர் என்ன பண்றாங்களோ எங்கேது கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டீங்க, மறந்துடுங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேது கொடுத்தாகிவிட்டது. இது இல்லாமல் உங்களால் கொடுக்க முடியும், இன்னொரு 1,000 ரூபாய் மேல ஸ்பேர் வச்சுருக்கிறீங்க, இல்ல இன்னொரு 10,000 ரூபாய் ஸ்பேர் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க நேரடியா எடுத்து போய் மவுண்டவுக்கு போடலாம். இவங்க சைடையும் பேலன்ஸ், இதெல்லாம் எல்லாரும் குமார் எல்லாரும் தெரியும். ஸோ இதுக்கு அவங்க மைண்ட் செட்டிங் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, மினிமம். செகண்ட் வேற இன்னொன்னு பிரதர் எல்லாம் கிளியரிஃபை பண்ணிட்டாரு. பட் சில நேரத்தில் சில விஷயங்கள் வந்து அதனுடைய காரணத்தை பொறுத்து இருக்கு இம்பார்ட்டன்ஸ். சில விஷயங்கள் காரணத்தை பொறுத்து இருக்கு. ஒரு சிஸ்டர் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம சென்டர்ல இருக்க சிஸ்டர் கொடுக்கணுன்றீங்க, கொடுக்குறீங்க, ரைட், ஓகே. அடுத்த சென்டர்ல அவங்களோட புதுசா யாரும் எந்த சிஸ்டர் யாரும் புதுசா வந்து கேட்க போறது இல்லை. நீங்க அங்க எங்கேயோ பாலனை எடுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல பாலனை ஆயக்கே கனெக்ட் பண்றீங்க, அதனாலதான் அந்த உரிமையில தான் கேட்கறாங்க. நீங்க பாலனை பெற்றுக்கிட்டதுனால தான் கேட்கறாங்க. பட் அங்க இருக்கிற அந்த சேவை இமீடியட்டா இப்ப பண்ண வேண்டிய சேவை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சென்டர்ல ஒரு சிஸ்டரோ யாரோ உடல்நலம் சரியில்லை, ஒரு திடீர் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு, அந்த திடீர் எக்ஸ்பென்ஸ் சிஸ்டர் இது பண்ணும்போது சரி தெரிஞ்ச நமக்கு பழக்கமான அந்த உரிமையில உங்களை கேட்கும் பொழுது அந்த எக்ஸ்பென்ஸ் இமீடியட்லி டேக் கேர் எடுக்க வேண்டிய விஷயமாக இருக்குமானால் நீங்க அந்த நேரத்தில் அந்த சென்டருக்கு சப்போர்ட் பண்ணதான். ஒரு சிஸ்டர் யார்கிட்ட கேட்பாங்க, பிரதர் தானே கேட்பாங்க, இவர் ஃபேமிலி மெம்பர், அந்த உரிமையில தானே கேட்கறாங்க. ஸோ அப்ப அந்த காரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு நடக்க போற சேவைக்காக கொடுங்கன்னு பொழுது அதை நீங்க போஸ்ட்போன் பண்ணி இன்னைக்கு கொடுக்குற நாளைக்கு கூட கொடுக்கலாம். சிஸ்டர் அர்ஜென்ட் சிஸ்டர், நான் 10 தேதி கழிச்சு கொடுக்கலாம். பட் இந்த சேவை இமீடியட்டா இருக்கு, அது வெளியில யாரும் அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டாங்க. ஆனா அது உங்களை உரிமையோட கேட்கறாங்க. காலையோட பிரதர் சொன்னாங்க இல்ல, மருமக வீட்டுக்கு சொந்த பையனா ஒரு மாதிரி மருமகிட்ட போய் பணம் கேட்க மாட்டாங்க, சொந்த பையனுக்கு உரிமையோட கேட்பாங்க பணத்தை. அந்த மாதிரி இதை ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்லி இந்த சேவை இது முக்கியம், இதுக்கு நாம இப்ப எது பண்ணலாம், இது அடுத்த வாரம் கூட சிஸ்டர்கிட்ட சொல்லி அடுத்த வாரம் கொடுக்கணும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே நீங்க பேலன்ஸ்ல பண்ணுங்க. பட் வாட் ரீசன் we are doing அதை பார்த்து எல்லாம் பண்ணலாம். பட் பாபா கிளியரா சொல்லுகிறாரு, அது அவங்க ப்ராப்ளம்.
அதாவது நாம ஒரு நேரத்தில் தனிப்பட்ட கர்த்தா கூட இருக்கலாம், நம்பிக்கையின் ஆதாரத்துக்கு போகலாம். பாபா அதுக்கு லா ஆஃப் கர்மா எல்லாருக்கும் ஸ்ரீமத் கொடுத்துருவாங்க. குமார்சியான ஸ்ரீமத்தும் சென்ட்ரல் டீச்சர்ஸ் இதை விட பல மடங்கு ஸ்ரீமத் இருக்கு. உங்களோட அவங்க ஞானம் புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பாபா அவங்களுக்கு ரியலைசேஷன் வரும். கவலைப்படாதீங்க. தாதி என்ன சொல்றாங்க, ஜானி தாதி, எப்போ என் பேர்ல இருக்குது யக்கியத்துல விழுந்துருச்சோ தான் மை ப்ராப்ளம் இஸ் சால்வ். இப்போ அவங்க ப்ராப்ளம் தான். அதை ஒழுங்கா யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணலைன்னா அவங்க கணக்குல தான் போய் சேரும் தவிர உங்க கணக்குல சேரவே சேராது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? செய்ய வேண்டியது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு சார். அதாவது பிரதர் சொன்ன விஷயம் என்னன்னாக்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நம்ம உதவி இப்போ பேட்லி நீடட். அந்த நேரத்துல கண்ணை மூடிட்டு யாரையும் பார்க்க மாட்டோம், கொடுத்துடலாம், தப்பே கிடையாது. பிரதர் ப்ளோன்னு கேட்டாரு, மதுபனுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. உங்க சென்ட்ரல் சிஸ்டம் கூட கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாது. சப்போஸ் நீங்க சென்டருக்கு செய்றீங்க, சேவைக்கு செய்றீங்க, எல்லாம் பண்றீங்க, மதுபன் கொடுக்கறது கூட ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. மதுபனுக்கு போகும்போது அந்த மதுபன்ல பாண்டவன்ல உண்டி இருக்குது, சாந்தி உள்ள உண்டி இருக்குது, அந்த உண்டியில வந்து போட்டுரும். யாரும் உங்களை தடுக்க முடியாது, கேட்க முடியாது. அதோட பலனை நீங்க அடைக்கிறீங்க. ஓகேவா? இது ரிலேட்டட் இன்னொரு क्वेश्चन வந்து, பிரதர் இப்போ நான் பணம் பண்டாராலே தான் போடணுமா, இல்லை கையில கொடுக்கலாமா? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்னா அதை எப்படி எடுக்கலாம்? யாரும் எடுக்கலாம்? அது எமர்ஜென்சி சமயங்கள் அப்படிதான் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, நம்ம கொடுத்தா அது உதவும் தம்மோ கண்டிப்பா கையில கொடுக்கணும். பொருட்படுத்த ஒருத்தர் செய்யறாங்கன்னா, இப்ப 2-3 கேஸ் நடந்து தமிழ்நாடு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஷேர் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சிருக்கோம். இப்ப முருகன் பிரதருக்கு ஆபரேஷன் நடந்தது. நிறைய சரண்டர் சிஸ்டர் பிரதர்ஸ்க்கு நடக்குது. வீணா சிஸ்டர் ரேண்டமா எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அவங்கவுங்க என்னென்ன முடியுமோ அனுப்புவாங்க. அப்படியே எல்லாரும் எவ்வளவு அனுப்புனாங்க, எவ்வளவு செலவழிச்சா எல்லாம் கிடைக்காது. அவருக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது முருகன் பிரதருக்கு ஆபரேஷனுக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொடுத்துருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல 4 லட்சம் 5 லட்சம் வீணா சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆபரேஷன் ஆகும் 2 நாள்ல ஆகலன்னா அவ்வளவுதான். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம யாருக்குமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமா கொடுக்கலாம். ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம கொடுத்துடுறோம். இங்க நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்முடைய முதிர்வுக்காக பகிரப்படுது. ஓகே, மற்றபடி இது யாரையும் யாருக்காகவும் யாருக்கு எதிர்த்து நம்ம யாருமே எங்களுக்கு எதிர்த்தாப்புல இல்ல. நம்ம எக்கியத்தினுடைய அன்புல தான் நம்மளுடைய புரிதலோடு சேர்ந்து நடக்குது. ஓகே, இந்த புரிதல் இந்த எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த 4 செவத்தை தாண்டி இது இங்க நாங்கள் இப்படி பேசினோம், இப்படி நாங்க சொன்னாங்க, அன்னைக்கு செல்லாபை இது மாதிரி சொன்னாரு, மதன்பாய் இப்படிதான் சொன்னாரு அப்படின்னு மதன்பாயை போய் சிஸ்டர் கிட்ட மாட்டி கொடுத்துறாரு. நம்ம எல்லாம் ஒரே இனம், நம்ம எல்லாம் ஒரே இனம். அதனால நமக்குள்ள வச்சுக்கிடுவோம், நம்ம கான்சியஸோட பேசணும். பாபாவுடைய கான்சியஸ்ல பேசணும். 4 பேருமே நம்ம எல்லாம் குமாரா இருக்கிறோம். குமாரனுக்கு என்ன பிரச்சனை வரும், சென்டர்ல எப்படி சிஸ்டர் எல்லாம் டார்ச்சர்னு சொல்லக்கூடாது, நம்முடைய கணக்க முடிப்பாங்க. அதெல்லாம் புரிந்து கொண்டு நியாயம் எங்கவோ அதைத்தான் நம்ம குமாரன் பேசணும். ஓகேவா? இன்டென்ஷன் நம்ம எல்லாருமே பாபா வீட்டுல சகோதரிகள் லட்சுமி தான், அவங்கதான் பாபாவால பொறுப்பா வச்சிருக்கிறாங்க. பட் நம்ம அவங்களோட இணைந்து போகும் பொழுது நமக்கு அந்த புரிதல் இல்லாத போது, நாம் மன வருத்தம் அடையும் பொழுது நமக்கு தேவையான கருத்துக்கள், நமக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங் மூத்த சகோதரர்கள் கொடுக்கிறாங்க.
இதுதான் விஷயம். இதோட இந்த விஷயம் முடியுது. ஓகே, ஐ திங்க் லைக் வேற யாருக்காவது ஏதாவது இந்த கொஸ்டின் சொல்லுங்க. வெளியில வந்து டொனேஷன் கொடுக்கலாமா, கொஞ்சம் மினிமல் அமௌண்ட் வெளியில பண்றோம், சோஷியல் சர்வீஸ் ஒரு பிளைன் பீப்புளுக்கு, குழந்தைங்களுக்கு பண்ணலாமா, கூடாதா, பண்ணக்கூடாது? நம்முடைய செல்வம் हमारी धन सोशल सर्विस में जाए, बच्चों के लिए में ऑर्फनेज, सोशल एक्टिविटीज में चल रहा है। सो इसमें व्यक्तिगत इंडिविजुअल व्यू है। बाबा ब्रॉडली एक ही बात कहते हैं कि ये सबसे बड़ी समाज सेवा है, लेकिन ऐसे विकेज हैं, बहुत अच्छे विकेज हैं, हम नाम नहीं लेना चाहेंगे, बहुत अच्छे विकेज हैं जो समाज सेवा के लिए ऐसे धन लगाते हैं। सोशल बहुत स्पेसिफिक चीजों पे धन लगाते हैं जहां वो जानते हैं वो धन का दुरुपयोग नहीं होगा। वो धन भले हम ब्लाइंड के लिए लगा रहे हैं वो, लेकिन वो पैसा दारू पीने के लिए जा रहा है, ऐसा नहीं होगा। तो वहाँ कुछ कई विकेज करते हैं, उसमें गलती नहीं है, बट इन जनरल बाबा एक अंडरस्टैंडिंग देते हैं, देखो ये दुनिया के इतने सारे प्रॉब्लम्स हैं, वो करने वाले बहुत हैं, तुम फोकस करो उनका कोर प्रॉब्लम कैसे सॉल्व हो ताकि वो आगे बढ़े, इस पर बाबा फोकस கேள்வி சகோதர கொடுத்தது விட இது பர்சனலா ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய விஷயம். பாபா சொன்னது இதுதான், இயக்கத்தில் நடப்பதுதான் மிகப்பெரிய சமூக சேவை. ஆனால் நீங்கள் நிறைய இயக்கத்துடைய மிக முக்கியமான பெரியவர்கள் சில சமூக சேவைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அந்த பணம் தவறாக பயன்படாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது, ஒருவேளை அந்த நம்ம கொடுக்குற பிளைண்ட் பீப்புளுக்காக நம்ம கொடுக்குறோம், அது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போகுது, அந்த மாதிரிலாம் இல்லாம உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பினான்சியல் கெப்பாசிட்டி அங்க இருக்கக்கூடிய தேவையை பொறுத்து அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு. பாபா யூஸ்வலி சொல்லுவாங்க உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, அதை பார்க்கறது நிறைய பேர் இருக்காங்க, பட் மிகப்பெரிய வேறு பகுதியில நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றம். सो ये कोई गलत नहीं है, आपका पैसा मिसयूज ना हो वो देखिए। बाकी कुछ वीकेज आपको कहेंगे भाई आप यहाँ क्यों कर रहे हो, आप तो ज्ञान फिर समझे ही नहीं हो, इस प्रकार के बोलेंगे। सो मतलब தப்புலாம் கிடையாது, சில சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்க எங்க செலவு பண்றீங்க அப்படின்னு. इसमें एडिशन एक है, पीके आई डोनेशन कर सकते हैं, ऑर्गन डोनेशन कर सकते हैं, ब्लड डोनेशन तो अभी कर ही रहे हैं। तो இது சம்பந்தமான இன்னொரு கேள்வி, पीके வந்து ரத்தம் கொடுக்கலாமா, கண்தானம் இறந்து விட்டால் கண்தானம் செய்யலாமா, உறுப்புகள் தானம் செய்யலாமா? अलग चीज है, आप खुद इस पे विचार सागर मंथन करके आपको जो ठीक लगे वो करिए, क्योंकि वो बताने से भी नहीं होगा। आपको कुछ वीकेज का मैं नाम बताता हूँ, जैसे शिवानी दीदी है, उन्होंने ऑर्गन डोनेशन खुद का सारे लिखा के रखे हैं। स्वामीनाथन भाई है, उन्होंने किया है। सो दे फील दिस इज, जब बाबा देने के लिए सिखा रहे हैं और हम दे के किसी को अगर सुख दे सके तो व्हाट इज रॉन्ग इन दैट, ये है इनका फिलोसफी। बाकी कुछ फिलोसफी है जो कुछ किसी का कुछ करके वो बिगड़ गया है, उसके साथ मैं हिसाब किताब क्यों बनाऊं, इस प्रकार की भी अंडरस्टैंडिंग है। इम्पोर्टेंट है क्या सब रूल्स इस तरीके से लिखा नहीं जाता, कुछ बॉर्डर लाइन रूल्स हैं। खीरा बता देता हूँ। अच्छा, तो இதுல நம்ம கேட்ட கேள்வி இந்த மாதிரி தானம் செய்யலாம் அப்படின்னும் போது, அப்போ கண் தானம், ரத்த தானம், உறுப்புகள் தானம் இதெல்லாம் கொடுக்கலாமான் போது, இப்படி கொடுக்க கூடாது கொடுக்கணும்ன்ற மாதிரி பர்சனலா இல்ல, சில மகாரதிகள் பேர்லாம் சொன்னார், சிவானி தீதியா இருக்கணும், இல்ல நம்மளுடைய சுவாமிநாதன் என்பதெல்லாம் நம்முடைய உறுப்புகளை தானம் செய்யலாம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் இப்படி ஒரு சரியான விஷயம் இல்லை, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பார்டர் லைன்ல। अब मैं आपको एक एग्जांपल देता हूँ, टमाटर। आप बच्चों को सिखा रहे हैं फल क्या है, सब्जी क्या है, टमाटर को किस तरफ डालें। இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு எது பழம் எது காய்ன்னு சொல்லி கொடுக்கும்போது தக்காளி சொல்லி, தக்காளி பழமா காயா, वो आप बोल रहे हैं किस बेसिस पे, फ्रूट का परिभाषा क्या है, सब्जी का परिभाषा। तो ये बॉर्डर लाइन केसेस कुछ चीजें हैं, ठीक है, तो वहां थोड़ा आप अपने बुद्धि को चलाइए और देयर इज नो क्लियर डेफिनेशन फिक्स, ऐसे कोई ये एक महारथी ने ये सुनाया, लाइक हमारी प्रकृति से पूर्ण मिले शरीर को वापस प्रकृति को संपूर्ण समर्पण करना एक नियम है। आप प्रकृति की नियम से थोड़ी अलग कर रहे हो। नहीं अलग नहीं कर रहे हैं, उसका कारण है जिसको हमने आंख दान किया वो दान करेगा, तो वो हमें दुआ देगा, वो भी मरेगा ना,
मेरा आंख लेके ही मरेगा तो दान हो जाएगा। तो इसके लिए ये सब ज्ञान का टोटल मतलब कबाड़ी बना दिया, लस्सी बना दिया है ज्ञान को, ठीक है। तो उस तरीके से आप नहीं लीजिए। நம்ம கேட்டது அதாவது ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, அதாவது நாம் இயற்கையிடமிருந்து முழுமையாக கிடைத்த உடலை மறுபடியும் சமர்ப்பணம் செய்யும் பொழுது நெருப்புக்கோ பூமிக்கோ முழுமையாக கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு மகாரதி சொன்னாங்க. அதை சொல்லும்போது பிரதர் சொன்னாங்க, நீங்க கொடுத்த கண்ணை வச்சுட்டு அவங்க டைம் முடிஞ்சு சரீரம் விடும்போது திருப்பி கொண்டு போய் இயற்கை தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஞானத்தை வந்து மொத்தமா எடுத்து இல்லை அப்படின்னா பண்ணுங்க. புரிஞ்சிச்சு, நல்லா கேட்க. சோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து நோக்கம் என்னன்னு பார்க்கணும். ஒரு சிவானி வேணு சுவாமிநாதன் பண்றாங்கன்னா அதோட அர்த்தம் வந்து அவங்க பண்றதுக்காக கிடையாது. அவர்கள் அதை செய்தால் அதன் மூலமாகவும் பாபாவுடைய சேவை நடக்கும்ன்றதுனாலதான் அந்த இப்ப நீங்க நானும் டொனேஷன் கொடுத்தனா அது பெருசா நியூஸ் ஆகாது. அவங்க பண்றாங்க, அவங்க கூட பண்றாங்கன்னும் போது பிரம்மகுமாரிஸ் கூட இந்த மாதிரி விஷயத்துல சேவை பண்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பீரியட்ல பாபா பீரியட்ல அந்த மாதிரி இருந்தது. பாபா சாக்காரமா நீங்க சொன்னதை நம்ம புடிச்சு வச்சிருக்கிறோம், உங்களோட குணம் அநியாயம் போகக்கூடாது பாவம். அது பின்னால சொன்னாரு, பாவக்கணக்கா மாறாம பார்த்த மாதிரிதான் பிறகு சொன்னாரு, நேரடியாக உங்களுடைய பொருள் சரியான சேவைக்கு போக கொண்டால் செய்யலாம். ஆனா அது தவறான சேவைக்கு போகும். அதுல நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அது மிஸ்யூஸ் ஆச்சுன்னா அவன் செய்யற பாவத்துக்கு உங்க ஷேர் கிடைக்கும், அதனால கொடுக்காதீங்கன்னா பாபா சொன்னாரு. பட் நவ் தி இன்ஸ்டிடியூஷன் இஸ் கோயிங் சச் அ வே. குளோபல் ஹாஸ்பிட்டல் எது கட்டினாங்க, நமக்கும் சேவை நடக்கணும், அங்க இருக்கிற பப்ளிக் சேவை நடக்கணும். அப்ப அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷனோட இமேஜ் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் என்ற ஒரு இமேஜ் டெவலப் பண்ணணும். ஸோ ட்ரெண்டு போகும்போது அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இப்போ சிவானிகள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்களால நம்ம பிரம்மகுமாரிஸோடைய சேவை ஒரு தடவை ஜானகிதாதிக்கே கேட்டாங்க. ஜானகிதாதி வந்து ஃபாரின்ல இருக்கும்போது இந்த இதுல டாக்டர் அவார்டு கொடுக்குறாங்க. ஜாதி நான் உங்க டாக்டர் அவார்டு வாங்கினா என்ன பண்ணுவேன், அவங்க பர்சனல் தான். பகவான் கிட்ட வந்தாச்சு, இவ்வளவு பெரிதாச்சு, பட் டாக்டர் அவார்டு வாங்கி வச்சு நான் என்ன பண்ணுவேன். தாதி கன்வின்ஸ் பண்ணாங்க, தாதி இது ஒரு சேவை நடக்கும், நீங்க டாக்டர் அவார்டு வாங்கினா ஸ்டேஜ்ல போனீங்கன்னா அதை வச்சு 4 போட்டோ வரும், இது வரும், பிரம்மகுமாரி பேர் வரும், இந்த சேவையெல்லாம் நடக்கும்னு சொன்ன பிறகுதான் சரி நானும் வாங்கிட்டு போறேன். அப்படிதான் ஒரு ஃபார்மாலிட்டி தான் வாங்கினாங்க. அவங்க எங்கடா டாக்டர் ஜானகி போட்டுக்கிறாங்க கிடையாது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு சட்டில் சர்வீஸோடைய எய்ம் பார்த்துதான் பெரியவங்க இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நாம அந்த மாதிரி ஆங்கிள் வந்து அதனால பாபாவுடைய சேவை நடக்கும் என்றால் அதுக்கு நாம இது பண்றோம். அதாவது இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க செல்லாபாய்க்கு, நம்முடைய பிராமண வாழ்க்கையில நம்முடைய குறிக்கோளை நாம நோக்கி போகும்பொழுது ஸ்தூலமான சூக்ஷ்மமான நிறைய தடைகள் வருது. அப்ப அந்த தடைகளை வெற்றி அடைவதற்காக என்ன பண்ணணும், முடிய மாட்டேங்குது தடைகளை ஜெயிக்கிறது. ஸோ நிறுவிக்ன லைஃப், அதற்காக என்ன செய்யணும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் அடிக்கடி ஞாபகப்படுத்திங்கன்னா, இப்ப நடக்கிற மேட்ச் ஃபைனல் மேட்ச் கிடையாது. ஏற்கனவே நடந்த மேட்சோடைய ஹைலைட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. சோ ஏற்கனவே நடந்த மேட்ச்ல என்ன நடந்தது, போன கல்பத்துல என்ன நடந்தது, வெற்றி அடைஞ்சீங்கல்ல, அதனால நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. வெற்றி அடையாம தோத்து போனவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு 20 வருஷம் 30 வருஷம் பாலனை பண்ணி அதுக்கப்புறம் தோத்து போறதுக்கு பகவான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? எங்க செலக்ட் பண்ண ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சவங்க தான் கூப்பிட்டு வச்சுக்காத. பகவான் ஜனம் சித்த அதிகார விஜய் அப்பா ஜனம் சித்த அதிகார. சோ நான் ஜெயிச்சவன், இன்னைக்கு நான் ஒரு வாட்டி பிளே பண்றேன், அவ்வளவுதான். ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி பிக்ஸ்டு, கப்பு ஆல்ரெடி உங்க டேபிள்ல வச்சுட்டாங்க. அப்புறம் நீங்க எப்படி வின் பண்ணுவீங்க, வின் பண்ண போறீங்க, எப்படி வின் பண்றீங்க மட்டும் தான் டவுட். விளையாடி பாருங்க எப்படி வின் பண்ணுவீங்க, ஆனா வின் பண்ண போறீங்க. சோ வின் பண்ண போறேன்னு நினைங்க, விக்ரம்லாம் ஒண்ணும் கிடையாது. விக்ரம் இஸ் ப்ரூவிங் யுவர் டேலண்ட் ஃபார் யூ. உங்ககிட்ட இந்த திறமை இருக்கு. பகவானுக்கு என்னைக்கு உங்களை சூஸ் பண்ணாரோ அன்னைக்கே தெரியும் இந்த ஆத்மா தேவ ஆத்மா, அதனாலதான் நான் செலக்ட் பண்றேன், அதனாலதான் ட்ரெயின் பண்றேன், அதனாலதான் இவர் தேவதையாகணும் நமக்கு தெரியும். ஆனா நாம அதை நம்புவது கிடையாது. நானும் நம்பாதனால தோத்துடணும் நம்புறதுதான் பிரச்சனை. ஜெயிச்சவன் இன்னொரு வாட்டி ஜெயிக்க போறேன், ஆனா எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியாது, கத்துக்கிறேன் அப்படின்னு நினைங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ மதன் பாய். நீங்க வந்து அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னீங்க, கண்டிப்பா பார்த்துக்கணும். பட் என்னுடைய சகோதரன் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதெல்லாம் என்னுடைய பொறுப்பா. அவங்க சைட்ல அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க தான் எனக்கு நான் பண்ணிருக்கோம், நீங்க தான் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ ஒரு சகோதரனாக நான் அவர்களை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டுமா, இது வந்து எனக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி
நீங்க தான் இப்போ அவங்களுக்கு அப்பா அம்மா ஆயிட்டீங்க. சொன்னானே அப்பா அம்மா இல்லைன்னா யாரு? நீங்க தான். அப்போ பாபா லௌகிகத்துல அப்பா அம்மாக்களுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரு? பொண்ணு பிள்ளையா இருந்தா பாபா ஞானத்துக்கு கூட்டுவாங்க, சரண்டராகி கொடுங்க. அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி சொல்லியிருக்காரு இல்லையா? ரெண்டாவது ஆண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருக்காரு? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. நீங்க உங்க கல்யாணம் பண்ணி வைக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல உங்களுக்கு தெரியுது அவ யார் யார் கேட்டு வந்து வாழ்க்கை கட்டக்கூடாது, அது கூட நீங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ நீங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கும்போது பாபா அப்பா அம்மாக்களுக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காரோ அதை நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகும். என்ன நினைக்கிறீங்க? என்ன निकलेंगे भाई जी, माँ बाप नहीं है, मैं बड़ा भाई हूँ, मेरा भाई भाई लोग है, उनको शादी करना ही ना. அதான் அந்த அப்பா அம்மா எப்படி குழந்தைகளை வளர்த்தாங்க, அவங்க எல்லா கடமையும் கடைசி வரைக்கும் செய்வாங்க, கல்யாணம் കഴിப்பாங்க, வீடு கட்டிப்பாங்க, எல்லாம் இல்லையா? அது நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உங்க மேல அந்த பொறுப்பு இருக்கிறதுனால. அதர்வைஸ் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எவனையும் கல்யாணம் பண்ணி போட்டுறாங்க, என்ன வந்தது? ஆனா பொறுப்புன்னு இருக்கும்போது நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஆனா சாட்சியம் மூழ்கிடக்கூடாது. சாட்சியம் எப்பா இந்த பொண்ணு பார்த்தா நீ கட்டிக்குவ, இல்ல நீயா இந்த பொண்ணு பாக்குறீங்க, எல்லாம் பார்த்துக்கணும். பொண்ணியா இருக்கலாம். லோகியத்துல கூட என்ன பண்றாங்க அப்பா அம்மா? அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? என்ன நடக்குது நீங்க உலகத்துல? மெஜாரிட்டி லவ் மேரேஜ். அப்ப கூட சொல்லுவாங்க, நீ நல்ல பாரு, அந்த பையன் ஏமாத்தோனா கடைசி காலம் பார்த்தோம். அதே போல அந்த அப்பா அம்மா போல நாம இருந்து செய்ய வேண்டிய டியூட்டி. இதுல எப்படி ஒரு வரையறைப்படுத்திக் கொள்வது? நான் இந்த இதை நான் செய்யணும்ன்றது முக்கியமான விஷயம் கண்டிப்பா. பட் சில நேரத்துல நான் நிறைய பேரை பார்க்கிறேன். நான் இந்த பரிவாரத்தில் பார்க்கும் பொழுது தேவையில்லாத ஃபேமிலி கமிட்மெண்ட்ல போய் மாட்டி பாபாக்காக அவங்களுடைய சேவையில் அவைலபிளா இல்லாம இருப்பதை, இதுல பேலன்ஸ் எப்படி கொண்டு வரும்? பேலன்ஸ் நீங்க அந்த அளவுக்கு பக்காவா இருக்கிறது தான் ஆகணும். உங்களுடைய ஞான யோக சேவை தானே நீங்க பக்காவா இருந்தீங்கன்னா மாட்டிக்கிட மாட்டீங்க. இல்லைன்னா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி இருக்கும்போதே உள்ளுக்குள்ள இந்த எண்ணம் ஓடிடக்கூடாது, நமக்கு ஒரு தீர்த்தாம்னா கடைசி காலகட்டத்துல சோறு போடுவாங்க அப்படி நினைச்சோம்னா மாட்டிக்கிடுவோம். இது நம்முடைய சிறிய பொறுப்பு தான். அப்படியும் கூட இல்லை பிரதர். அதாவது ஒரு வயசுக்கு மேல என்னுடைய மனம் புத்தி ஃபுல்லா லௌகிக்லயே இருக்கு. நான் வந்து லௌகிக் விஷயே பார்த்துட்டு இருக்கேன். பையன் அவங்களுக்கு இவங்களுக்கு, அதுக்கப்புறமா அவங்களுடைய பாலனை, லைக் நான் ஒரு மாதாஜி ஒரு அதர்குமார் மாதிரி ஆயிடுறேன். நான் ஒரு குமார் லைஃபே வாழ மாட்டேங்கிறேன். என்னுடைய அந்த சுகமான வாழ்க்கையே இல்லாமல் நான் ஒரு கிரகஸ்தி மாதிரி மாட்டேங்கிறேன். இது கரெக்டா? இது தப்பு, இது ராங். நீங்க அப்படி குடும்பத்துல அவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னா ஞானா பியாராவை எல்லாம் செஞ்சாகணும். இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சணும், விளையாது. நீங்க உங்க லைஃப பாத்துக்கோங்க. நான் முற்றிலும் சன்னியாசி ஆயிட்டேன். விக்கனால என்ன அர்த்தம்? உலகத்திலயும் சன்னியாசி தான், ஊர்லயும் சன்னியாசி தான் நம்ம சொல்லுவாங்க. எங்க வீட்டுல கூட என்ன சொல்றாங்க, வெள்ளை வேட்டி சன்னியாசிக்கிறாங்க எங்க வீட்டுல. உனக்கு என்னடா சொத்து வேணும் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடும், நம்ம ஸ்திதி நம்ம பாபா கையை விடக்கூடாது. கடைசிக்கும் பாபா குழந்தையாக இருந்துதான் சரீரத்தை விடணும். அப்படிங்கிற கட்டம் வரும்போது நீங்க அதை மாட்டிக்கிறீங்கிற எண்ணம் வந்ததுன்னா நீங்க तनिया ही கொள்ளலாம், தப்பே கிடையாது. थैंक यू मुकुल भाई, आपके लिए एक प्रश्न आया है थोड़ा। அவங்க எல்லாம் செய்யலாம், எந்த லெவலுக்கு செய்யலாம், எவ்வளவு தூரம் அங்கதான் நம்முடைய திவ்ய புத்தின்னு இதுலதான் உங்களுடைய புத்தி நீங்க யூஸ் பண்ணணும். லோகிக அப்பா அம்மாவே இந்த காலத்துல எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? யாரோ பேராவா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாக்கு போக்குக்கு தான் அப்பா அம்மாவா இருக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. நான் தான் அவங்கள எல்லாம் பண்ணியிருக்கிறேன், வளர்த்து படிச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஒரு லெவல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் லௌகிகத்துல கூட அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி யாரோ பேரா, அவ்வளவு. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அவசியம். ஒரே ஒரு சின்ன லைன் ஆட் பண்ணிக்கிறது, ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் யூனிக், ஒவ்வொருத்தருடைய ஸ்கிரிப்டும் யூனிக். நீங்க இந்த மாதிரி ஒரு ரெடி ரெகுலர் மாதிரி டேபிள் போட்டு சும்மா டக்குன்னு டிக் அடிச்சு இந்த டெசிஷன் எடுக்காதீங்கன்னா தப்பு ஆகும். நீங்க எடுக்கிற டெசிஷனே 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே சிச்சுவேஷன் எடுத்த டெசிஷன், இன்னைக்கு அதே சிச்சுவேஷன் நீங்க வேற டெசிஷன் எடுக்கணும். டைம் மாறி இருக்குது, சூழ்நிலை மாறி இருக்குது, பிரச்சனையுடைய காரணங்கள் மாறி இருக்கு.
இதுக்கெல்லாம் சேர்த்து உலகத்துல இல்லாத ஒரு திவ்ய புத்திய பகவான் நமக்கு கொடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நாம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரிதான் முடிவு எடுக்கணுமே தவிர ரெடி மேக்கனர்ல உங்க வாழ்க்கை நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. அதனால வரக்கூடிய கர்ம கணக்கு நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. சோ நீங்களும் துக்கப்படக்கூடாது, சம்பந்தப்பட்ட ஆத்மாவும் துக்கப்படாது. அதுதான் பகவான் சொன்னாரு. இன்னும் பந்தனம் இருக்குதுன்னா நீங்க அந்த ஆத்மாவுக்கு சேவை செய்யல, என் தங்கச்சிக்கு சேவை செய்யறேன், என் அண்ணனுக்கு சேவை செய்யறேன்னு அப்பவே நீங்க பாடி கான்சியஸ் சோல் கான்சியஸ் இல்ல. இந்த ஆத்மா நல்லபடியாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நினைச்சீங்கன்னா தேர்ட் பர்சன் மாதிரி இருந்துகிட்டு செய்ய வேண்டிய கடமை வரைக்கும் செய்வீங்க. கல்யாணம் செய்யணுமா, உதாரணத்துக்கு சொல்றேன், கல்யாணம் செய்யணும் ஆசையா, அப்பா ரோல்ல தான் நான் கல்யாணம் செய்யணும், அதுக்காக பெரிய மண்டபம் போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டா அங்க நீங்க இவாட்டாரு பகவானோட பைசா இவ்வளவு செலவாக அதுல லிமிட் எதுவும் நம்ம பண்ணணும். எல்லாமே உங்க ஓன் டெசிஷன்ல தான் இருக்கணும். இங்க அழகா வந்து சார்ட் போட்டு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் சொல்லிட்டாங்க உங்க ஸ்டோரி அவங்களுக்கு என்ன தெரியும், கேட்டா ஏதோ கேட்டதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. You are the right person to decide every karma of you because you are the responsible going to face the effect of it. நாளைக்கு சிஸ்டர் வந்து ஒன்றும் பேச போறது. ஸோ அந்த மாதிரி முடிவு எடுங்க. அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு பாபா வாணியில கேளுங்க, பாபா சொல்லுவாரு, புத்தி டச் பண்ணாரு ஆட்டோமேட்டிக்கா. Perfect, thank you. Mukul bhai, abhi ओके भाई साहब स्लीप मैनेजमेंट के लिए पूछ रहे हैं, नींद ज्यादा आ रही है, नींद नहीं आ रही है, उसको कैसे मैनेज करें? ग्रामीण लाइफ में ये बहुत बड़ा प्रॉब्लम हो रहा है। नहीं एक आंसर कर लीजिए। आपका जितना देखिए ऑन एन एवरेज 5 से 7 घंटा के बीच नींद की आवश्यकता होती है, 6 घंटा एवरेज जो भी है। तो हर एक का शरीर अलग है, तो उस हिसाब से आपका नींद बचपन से आपका नींद का कितना संस्कार है वो देखना जरूरी है, उस हिसाब से नींद को पूरा करना जरूरी है। वो अगर नहीं आ रहा है या स्लीप ज्यादा हो रहा है तो डेफिनेटली शरीर में या मन में या तो उमंग उत्साह की कमी है, लक्ष्य की कमी है, या शरीर में कोई डेफिशिएंसी है, उसको पहले ठीक करना जरूरी है। और सोने का टाइम उठने का टाइम एडजस्ट करने का जरूरी है। तो தூக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பாஸ்டை வச்சுட்டு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஒழுங்கா உங்களுடைய தூக்கத்துடைய ஸ்கெடியூலை பார்த்து டிசைன் பண்ண வேண்டிய விஷயம். ஒருவேளை கம்மியாக தூக்கம் வருது அப்படின்னா உங்களுடைய லட்சியம் ஒருவேளை என்னவாக இருக்கு, உங்களுடைய உணவு பழக்கம் அதை பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க இது ஒவ்வொருத்தரும் பர்சனலா பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனா நீங்க உடலுக்கு தேவையான தூக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி தூக்கம் கொடுக்கவில்லை என்றால் ஒரு மாதிரி டயர்டா 5 மணில இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக தூங்க வேண்டும். 5 to 7 hours நம்ம கண்டிப்பாக अभी सेवा की विस्तार होते होते बहुत हम भी कई बार विस्तार में फंस जाते हैं। तो ब्राह्मण लाइफ को विस्तार से सार में समेट लाने के लिए क्या करना है? இப்ப சேவை நமக்கு அதிகமாக நாமும் கூட விஸ்தாரத்தில் போய் மாட்டிக்கொள்கிறோம். तो அதை மறுபடியும் சாரத்தில் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? फॉर एग्जांपल दादियों के पास 14 इयर्स की तपस्या के लिए समय मिले, उस समय सेवा नहीं था, उनको बहुत एकांत मिला, एक सब अपने को समेटने के लिए समय मिला, लेकिन हम साथ साथ करते वक्त विस्तार में कम पता है कमजोर है लेकिन आ जाते हैं। तो उसको बिछाने की कारण क्या है? हाउ कुड आई रिवाइव इट? तो தாதிமார்களுக்கு வந்து 14 வருடம் தபஸ்யா இருந்தது, அப்ப சேவையுடைய விஸ்தாரம் இல்லை, சோசியல் மீடியா இல்லை அப்படின்னும் பொழுது அவங்களால நிறைய அதுக்காக அவங்களுக்காக டைம் கொடுக்க முடியுது. பட் இந்த फास्ट मूविंग वर्ल्ड எப்படி இதை? सबसे पहले तो ये है कि हम अगर विस्तार को साथ अज्यूम कीजिए कि आप विस्तार को साथ कर लिए, क्या आप सार में बैठ के सार युक्त रह सकेंगे? तो நீங்க விஸ்தாரத்தை சாரம்ல கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சாரத்தில் இருந்து சார யுக்தமாக உங்களை மாறும். अभी ना सेवा में रह पा रहे हैं, ना मेडिटेशन रह पा रहे, तो ना घर का ना घाट का हो जाएगा, त्रिशंकु को हो जाएगा। நீங்க சேவாவும் பண்ணல யோகாவும் பண்ணல அப்படின்னா ஒரு பழமொழி இருக்கு, நான் வீட்டுக்கும் இல்ல சுடுகாட்டுக்கும் இல்லாம நடுவில் நிக்கிறேன். उससे तो कुछ तो करो भाई। அதுக்கு எதையா பண்ணுங்க. वो कहते हैं बेकार नवाज